அனைவருக்கும் வணக்கம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தேவேந்திர குல வேளாளர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்கு யாருக்கு என்பதில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கிறது. ஆனால் இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் நாம் எவ்வளவு நாமும் நம்ம குடும்பம் பிள்ளைகள் எவ்வளவு ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்தில் போதைய கலாச்சாரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கஞ்சா விற்பனை தடையில்லாமல் கிராம முழுவதுமாக மாணவர்கள் கையிலும் இளைஞர்கள் கையிலும் விற்கப்படுகிறது. இதனால் அந்த பிள்ளைகள் அந்த குடும்பங்கள் எவ்வளவு பாதிப்படைந்திருக்கிறார்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதே போல சாராய கடைகள் தமிழகம் முழுவதும் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் எத்தனை குடும்பங்கள் எத்தனை விதவைகள் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சிந்திச்சு பாருங்கள். கடந்த 4 ஆண்டு எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இந்த போதைய கலாச்சாரம் தமிழகத்தில் தலைவிரித்து இருக்கிறதா என்று சிந்திச்சு பார்க்க வேண்டும். இப்பொழுது தேவேந்திரோட வாக்கு தேவேந்திரருக்கு என்று சொல்லி நாம் ஓட்டு வங்கிகளை பிரித்து திமுக வெற்றிக்கு நாம் உதவி செய்கிறோம். குறிப்பாக நான் எந்த தலைவரையும் எந்த கட்சியும் நான் குறை சொல்ல விரும்பல. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தேவேந்திரர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். நமது மிகப்பெரிய ஒரு கோரிக்கை தேவேந்திர குல வேளாளர் அரசாணை மற்றும் பட்டியலை வெளியேற்றும். இந்த திமுக அரசு இல்ல எம்பியோ எம்எல்ஏவோ இதை பற்றி சட்டசபையிலோ இல்ல பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்களா சிந்திச்சு பார்க்க. நீங்க முதலாவது பாராளுமன்றத்தில் தேவேந்திர குல வேளாளர் அரசனை பட்டியலிடத்தை பேசுகிற பொழுது திமுகவுடைய எம்பிக்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தார்கள். இது உலகம் அறிந்த உண்மை. இது யாராலும் மறுக்க முடியாது. தொடர்ந்து திமுக தேவேந்திர குல மக்களையும் தேவேந்திரனுடைய உணர்வுகளையும் அவருடைய கோரிக்கையும் நிராகரித்து வருகிற வேளையில இப்பொழுது நான் புதிய கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணன் அவர்கள் குறை சொல்ல விரும்பல. இந்த தேவேந்திர மக்களுக்காக ஒரு பலவிதமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பல இன்னல்களையும் சந்தித்த ஒரு மாபெரும் தலைவர். இந்த தேவேந்திர மக்கள் முழுமையாக டாக்டர் ஐயா அவர்களை நம்பி அவர்கள் பின்னே சென்றார்கள். அதை நான் ஒரு புதிய உலகம் கட்சியை சார்ந்தவன். எனது குடும்பம் ஒரு புதிய உலகம். எங்கள் ஊரில இவர்கள் புதிய உலகம் கட்சிக்காரர்கள் என்று முத்திரை செய்யப்பட்ட குடும்பம் எங்கள் குடும்பம். அதன் அடிப்படையில நான் இங்க ஒரு சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். அந்த வீடியோவை முழுமையாக பதிவு செய்ய முடியாத காரணத்தினால் இந்த ஆடியோவை அதோடு இணைத்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 1996ஆம் ஆண்டு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஓட்டுப்படாத தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நம்பி பின்னால் அநேக மக்கள் இருந்தார்கள். அதற்கு பின்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோடு 1999 2001 வரை அந்த கூட்டணியில் பயணித்தார். பின்பு நமக்கான ஒரு அங்கீகாரம் வேண்டும், அரசாணை வேண்டும், பட்டியல் வெளியிட்ட வேண்டும் என்று நான் இன்னும் திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்லி திமுக பாஜக கூட்டணியோடு 2001 2004 வரை அந்த கூட்டணியில் பயணித்தார். பின்பு அந்த கூட்டணியில் நமக்கான அங்கீகாரம் இல்லை, நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி மக்கள் நல கூட்டணியில் 2004 2006 வரை அந்த கூட்டணியில் பயணித்தார். பின்பு திமுக கூட்டணியோடு மீண்டும் கைகோத்து 2014 2018 வரை அந்த கூட்டணியில் பயணித்தார். பின்பு மறுபடியும் அவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள், நம்மை நம்ப வைத்து கழுத்து அறுத்து விட்டார்கள், எனவே நாம் அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்லி 2019 2021 வரை அதிமுகவோடு கூட்டணி வைத்தார். பின்பு அவர்கள் நம்மளை மறுபடியும் ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி 2021 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறார். அதாவது அதிமுக கூட்டணியோடு நம்ம எப்படி கூட்டணி அரசாணை பட்டியலிட்டோம் வைத்தோம், ஆனால் அவர்கள் அரசாணை மட்டும்தான் தந்திருக்கிறார்கள்.
பட்டியல் வெளியேற்றம் தரவில்லை என்று சொல்லி 2021 நீங்க தனித்து போட்டுட்டீங்க. அதுக்கப்புறமா மீண்டும் அதிமுக கூட்டணியில 2024 பார்லமெண்ட் தேர்தலில் கூட்டணி வச்சீங்க. அதை எதன் அடிப்படையில நீங்க கூட்டணி வச்சீங்க? 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்க தனித்து போட்டிட்டீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு அரசாணை மட்டும் போதாது, பட்டியல் வெளியிட வேண்டும். அதை அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் நமக்கு தரல, அதெல்லாம் தனித்து போட்டின்னு சொல்லி தனித்து போட்டுட்டீங்க. அதுக்கப்புறமா ஏன் நீங்க 2024 மட்டும் பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுகவோட நீங்க கூட்டணி வச்சீங்க? இந்த தேவேந்திர வேளாண் மக்களை பிரித்து சிதறடிச்சது புதியமலம் கட்சி தான். கொடியங்குளம் பிரச்சனை அதிமுக ஆட்சியில் நடந்த பொழுது இந்த தேவேந்திர வேளாளர் மக்கள் இனிமே அதிமுகவிற்கு வாக்களிக்க கூடாது, இரட்டை சின்னத்திற்கு வாக்களிக்க கூடாது என்று ஒரு மனநிலையோடு இருந்தார்கள். ஆனால் நீங்கள் நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும், நமக்கான உரிமையை பெற்று தர வேண்டும், அதற்கு கூட்டணி வைத்தால்தான் முடியும் என்று சொல்லி நீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சு தேவேந்திர வேளாளர் மக்கள் இரட்டை சின்னத்திற்கு வாக்களிக்க கூடாது என்ற மனநிலை இருந்தவர்களை கூட்டணி வைத்து வாக்களிக்க வைத்தீர்கள். இப்படி மாறி 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 நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் தேவேந்திர வேளாளர் மக்கள் உங்கள் பின்னால் வந்தார்கள். இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திர வேளாளர் மக்களுக்கான ஒரு உரிமையும் ஒரு அதிகாரமும் நம்ம மதிக்கிறேன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை நீங்க பரப்புவது நியாயமா? நமக்கு எடப்பாடி அவர்களும் அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்துதான் தேவேந்திர வேளாளர் அரசாணையை பெற்றிருந்தார்கள். நீங்கள் பார்லமெண்ட் 2024 பார்லமெண்ட் தேர்தலை கூட்டணி வைக்கிற பொழுது பட்டியல் வெளியேற்றம் உடனே நடக்காது, அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது, அதனாலதான் நாம் அதிமுக கூட்டணி வைத்துள்ளோம் என்று சொன்னீர்கள். இந்த தேவேந்திர வேளாளர் மக்களை அங்கு இங்குமா சிதறடித்து இப்பொழுது மீண்டுமாக நமக்கான மரியாதை வேண்டும், உரிமை வேண்டும், அதால நீங்க தேவேந்திர வாக்கு தேவேந்திருக்கு என்று சொல்வது என்ன நியாயம்? இந்த மக்களை பிரித்தது புதிய உலகம்தான், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.